Hello everyone, welcome to a grammar class. In this class, we are going to see the book exercise for our lesson 16 and the topic is sentence kinds based on function. Okay, we know the types of sentence kinds based on function. There are 5 kinds. They are declarative, interrogative, imperative, exclamatory and optative. Let's see one by one. Yes, the first one is declarative. Declarative mean to make a statement that gives information. ஒரு sentence information குடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்வாங்கன்னா declarative அப்படி சொல்றாங்க. ஓகேவா? So example, I have forgotten the password to my email account. என்னோட email accountோட password நானு மறந்துட்டேன். ஓகேவா? So here ஒரு information குடுக்குறாங்க. அவங்க இமெயில் அக்கவுண்டோட பாஸ்வேர்டை மறந்துட்டாங்கன்னு. ஓகேவா? So declarative sentence mean to make a statement that gives information. Okay. And the second one, interrogative sentence. Interrogative அப்படினாலே நமக்கு நல்லா தெரியும். To make a questions or to ask a question. Okay. To ask questions that seeks information or an answer. Okay. ஒரு information தெரியறதுக்காகவோ இல்ல ஒரு ஆன்சர் வேணும்ன்றதுக்காகவோ நம்ம கேட்கக்கூடிய கேள்விதான் என்னன்னு சொல்வாங்க interrogative sentence சொல்றாங்க. ஓகேவா? For example, is he happy? அவன் ஹாப்பியா இருக்கானான்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இங்க என்ன ஆகும்? அவன் இருக்கான், ஹாப்பியா இருக்கான், இல்ல அப்படின்ற ஒரு ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கும். So this is called the interrogative sentence. And the third one, imperative. Okay. டிக்ளரேட்டிவ்க்கும் இம்பரேட்டிவும் சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஓகேவா? ரிமைனிங் உள்ள இன்ட்ராகேட்டிவ் அண்ட் எக்ஸ்கிளமேட்டரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அதோட பஞ்சுவேஷன் மார்க் வச்சு நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம். பட் டிக்ளரேட்டிவ், இம்பரேட்டிவ், ஆப்டேட்டிவ் இது த்ரீமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்ல தான் முடியும். ஸோ அதோட பர்பஸ் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்மளால அந்த சென்டென்ஸ் என்ன பண்ண முடியும்? டிஃபரண்ட் பண்ணி காமிக்க முடியும். ஓகேவா? ஸோ imperative na to tell someone to do or not to do something. செய் இல்ல இத செய்யாத அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுதான் imperative. ஓகே, for example, leave the door. ஓகே, என்ன விட்டுட்டு போங்கன்னு அர்த்தம். ஓகேவா? வெளியில போங்கன்னு அர்த்தம். அப்போ செய்யுங்க, வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? so this is imperative. Then next one, exclamatory. Okay, exclamatory நமக்கு நல்லாவே தெரியும். ஆச்சரியம். ஓகேவா? நம்ப முடியாத ஒரு விஷயத்தை சொல்றது அப்போ நமக்கு என்ன வரும்? நம்ம எக்ஸ்கிளைம் ஆயிடுவோம். சோ ஆச்சரியப்படுவோம். ரைட்டா? அந்த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்னு சொல்றாங்க? எக்ஸ்கிளமேட்டரின்னு சொல்றாங்க. ஓகேவா? See the definition. To express the intensity of one's feelings or thoughts. ஒருத்தரோட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபீலிங்ஸையோ இல்ல தாட்ஸையோ எக்ஸ்பிரஸ் பண்றதா என்னன்னு சொல்றாங்க? Exclamatory. Okay, for example, how beautiful the sky looks this morning. இப்போ இந்த ஸ்கை பார்க்கிறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஒருத்தரோட எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங்ஸ். Then the last one, optative. Optative mean to express a wish or a prayer. Okay, நமக்கு இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த நினைப்பு then ப்ரே பண்றது, இது நடக்கணும் அப்படின்னு ப்ரே பண்றோம் இல்லையா? அதுதான் ஆப்டேட்டிவ் சொல்றாங்க. நாளைக்கு லீவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதுதான் ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மே வி ரிட்டர்ன் சக்சஸ்ஃபுல் ஃப்ரம் அவர் மிஷன். நம்மளோட மிஷன்ல இருந்து நாம சக்சஸ்ஃபுல்லா ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க? நினைக்கிறாங்க. ஓகேவா? So this is called optative. Now let's go for our let's go for our exercise. Identify the kind of sentence. கீழே கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் a terrible accident. என்ன ஒரு ஆக்சிடென்ட் அது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபீலிங்ஸ் சொல்றாங்க. So this is exclamatory. Right? Exclamatory sentence na லாஸ்ட்ல எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் இருக்கும். எக்ஸ்கிளமேஷன் பஞ்சுவேஷன் மார்க் இருக்கும். ஓகேவா? தென் செகண்ட் ஒன், டோன்ட் கோ அவுட். வெளியில போகாத.
ஒருத்தரை ஒரு வேலையை செய்யாதன்னு நம்ம சொல்றோம். Then this is imperative sentence. ஒருத்தரை செய் இல்ல இதை செய்யாதன்னு சொன்னா அது imperative sentence. Then third one, can I not take my dog along on the camping trip? Camping tripக்கு நான் என்னோட டாக எடுத்துட்டு போக கூடாதா என் கூட அப்படி கேக்குறாங்க. ஓகேவா? question கேக்குறாங்க. என்ன பர்பஸ்க்காக? ஒரு ஆன்சர் வேணும் அவங்களுக்கு. அந்த டாக எடுத்துட்டு போலாமா எடுத்துட்டு போக கூடாதான்னு ஆன்சர் வேணும். ஓகேவா? So this is interrogative sentence. And shall we move on to the next one? Yes. Fourth one, may democracy win. Democracy win ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? wish ஆசைப்படுறாங்க. democracy win பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. So wish ஒன்னு நடக்கணும் நடக்க கூடாதுன்னு wish பண்றதுக்கு பேரு optative sentence. Okay, here fifth one, I am not going to do your homework for you. உன்னோட homework நான் என்ன செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? So ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. So this is declarative. declare பண்றாங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஓகேவா? Then sixth one, how sweet of her to come all the way to visit me. அவ என் கூட வந்தது அப்போலாம் என்ன பண்ணிருந்தா ரொம்ப ஸ்வீட்டா பிஹேவ் பண்ணா. ஓகேவா? how sweet of her, அவ எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா. to come all the way to visit me, என்ன பாக்குறதுக்கு வந்ததப்போ அவ்வளவு ஸ்வீட்டா இருந்தா, அவ கூட இருந்ததப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தா, அந்த மாதிரி மீனிங் கொடுக்குது. ஓகேவா? so this is exclamatory. Next one, yes, how do I dial a UK number from mobile phone? என்னோட மொபைல்ல இருந்து நான் UK நம்பரை எப்படி டயல் பண்ணணும் அப்படி கேக்குறாங்க. ஓகேவா? so question in sense interrogative sentence. I wish I could go on a vacation right now. நான் வந்து ஒரு வெக்கேஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? நினைக்கிறேன். wish. Then this is optative. Okay, declare பண்றாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது declarative. Then செய்யாதன்னு ஒருத்தவங்கள சொன்னா அது imperative. இது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்ல ப்ரே பண்றாங்க நடக்கணும் அப்படின்னா அது optative. Okay, then ninth one, the newspaper says it might rain today in the afternoon. நியூஸ்பேப்பர்ல போட்டிருக்காங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மழை வரும் அப்படின்னு. ஓகேவா? so this is declare பண்றாங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி information சொல்றாங்க. declarative sentence. Next one, stop wasting your time like this. உன் டைம் வேஸ்ட் பண்றத இத மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படி சொல்றாங்க. ஓகேவா? so செய்யாதன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. this is imperative. Yes, now we very clear how to identify the kinds of sentence based on function. Okay, and move on to the next exercise. Yes, complete the following sentences using suitable question tags. question tag போட்டு sentence என்ன பண்ண சொல்லிருக்காங்க complete பண்ண சொல்லிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான் question tag யூஸ் பண்றது. ஓகேவா? என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நெகட்டிவ் question tag போடணும். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா பாசிட்டிவ் question tag போடணும். ஓகேவா? பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நெகட்டிவ் question tag, நெகட்டிவ் சென்டென்ஸ்னா பாசிட்டிவ் question tag. அந்த question tag எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் question word, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? அதுல இருக்கிறதுலயே எது verb எது சப்ஜெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா verb-ஐயும் சப்ஜெக்டையும் ரீப்ளேஸ் பண்ணா பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு question tag வந்துரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, you don't have my book. இங்க எது ஃபர்ஸ்ட் verb நம்ம பார்க்கலாம். ஓகேவா? don't-ன்றது verb, have-ன்றது verb, you-ன்றது subject. ஓகேவா? so உன்கிட்ட என் புக் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ்க்கு என்ன வரணும்னு சொல்லிருக்கா பாசிட்டிவ் question tag. அப்ப இங்க verb எது do போட்டுட்டு you-ன்றது சப்ஜெக்ட், do you? yes. எதுக்காக இந்த question tag யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தனா
இப்ப நீ என்ன லிசன் பண்ணிட்டே இருக்கனே வச்சுக்கோங்களேன், நீ என்ன லிசன் பண்றியா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம்ல, அவன் லிசன் பண்ணாலும் அவன் லிசன் பண்றியான்னு ஒரு கொஸ்டின் கேட்போமா. சோ லிசனர் வந்து நம்ம சொல்றதை கேக்குறாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்பீக்கர் யார் சொல்றாங்களோ அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் டேக். ஓகேவா, நீ என்ன கேட்டுட்டு தானே இருக்க அப்படின்னு சொன்னா அவங்க டக்குன்னு ஆமான்னு தானே சொல்லுவாங்க. என்ன நீ கேட்கல தானே, நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியல தானே அப்படின்னு நாம சொன்னோம்னா அவங்க இல்ல எனக்கு புரியுது அப்படின்னு அவங்க கிளியர் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் கொஸ்டின் டேக். அப்போ நெகட்டிவா இருந்தா நம்ம பாசிட்டிவா கொஸ்டின் டேக் பண்ணணும், பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா கொஸ்டின் டேக் பண்ணணும். ஓகேவா. செகண்ட் ஒன், he is going to accept the job. இவன் வந்து அந்த ஜாபை அக்செப்ட் பண்ணிக்க போறான். ஓகேவா. சோ அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் தானே அப்படின்னு கேட்டா இல்ல அக்செப்ட் பண்ணிக்க போறான் அப்படின்னு நமக்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் ஆன்சர் வரும். சோ here the verb is. Okay, is and subject is he. அப்போ பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் இருக்கு. சாரிமா, பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு, நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் டேக் போடணும். yes, isn't he. Okay. Third one, I had warned you against the virus attack. வைரஸ் அட்டாக் பத்தி நான் என்ன பண்ணிருந்தேன், உனக்கு வார்ன் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்றாங்க. ஓகேவா. சோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வரணும். அப்போ ஹேட்ன்றதா இங்க verb, ஐன்றது சப்ஜெக்ட். hadn't I. yes, hadn't I. then fourth one, you won't do such a thing. நீ இந்த வேலைய பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சொல்றாங்க. அப்போ நெகட்டிவ். நெகட்டிவ்னா பாசிட்டிவ் வரணும். won't na will plus not the won't ன்னு சொல்லுவோம். So will you. Yes, the answer is right. Will you. Next, fifth one. Then question is here. She can participate in the play. அவன் அந்த விளையாட்டுல பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. So பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின் டேக். So canன்றதா இங்க verb, sheன்றது subject. So can't she. yes. Sixth one, the book hasn't been published yet. அந்த book இன்னமும் publish ஆகல. ஓகேவா. So negative sentence, positive question tag யூஸ் பண்ணணும். has not அப்படின்றத இங்க verb. has the verb. ஓகேவா. has the book அப்படின்னு வரக்கூடாது. because நம்ம question tag யூஸ் பண்ணும்போது pronouns மட்டும்தான் யூஸ் பண்ணணும். the book அப்படின்றது ஒரு நியூட்டர் ஜென்டர். so it யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. has it. yes. the next one, there are no coincidences in life. This is a positive sentence, right? No, this is a negative sentence because there is no ன்ற word இருக்கு sentenceல. So negative sentence. For negative sentence we have to make the positive tag. Okay, so the verb is are and the subject is there. Are there. yes, correct. And the eighth one, you have not been to Ooty. Here the sentence is negative, so we have to make the positive question tag. Have is the verb here, you is the subject. So have you. yes. And the next one, you don't have my book. You don't have my book. Here the sentence is negative, so the question tag be positive. Okay, do you. Okay. Then next one, he is going to accept the job. He is going to accept the job. Here the sentence is okay ma, our last slide on this exercise. yes, you did not see my mother at the party. Here the sentence is in negative. Okay, so the question tag would be positive. Here did is the verb, you is the subject. So we going to interchange the verb and the subject. Did you. yes. And next one, you have been to Mall of India.
Here the sentence is positive. We have to use the negative question tag. Have is the verb, you is the subject. Haven't you? Yes, haven't you? We finished our second exercise. Shall we move on to our third one? Yes, that's also very easy. Punctuate and identify the kinds of sentence. Okay, our first Roman is to only identify the kinds of sentence. And here we going to identify the kinds of sentence as well as going to punctuate the sentence. Okay. You still have not answered my question. நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு அந்த பஞ்சுவேஷன் மார்க்க கலர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? You still have not answered my question. நீ இன்னமும் என்னோட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலன்னு சொல்றாங்க. ஓகேவா? So here the sentence is declarative. Declare பண்றாங்க. நீயும் ஆன்சர் பண்ணலன்னு. ஓகேவா? So full stop வரணும் and the kind of sentence is declarative. Next one. What a tall building this is. எவ்வளோ பெரிய பில்டிங் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஓகேவா? So punctuation markers exclamation, right? Exclamatory. The sentence is exclamatory. Then third one. How much does this dress cost? The dress வந்து எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? So punctuation mark வந்து question mark. The answer is interrogative. Okay, interrogative sentence. Then fourth one. Take him home immediately. அவனை வீட்டுக்கு சீக்கிரமா அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க. Here செய்யுங்கன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்ப செய்யுங்க, wish செய்யுங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து imperative sentence. Okay, yes, imperative. Then fifth one. Don't just sit there doing nothing. அங்க உட்கார்ந்துட்டு எதுவுமே பண்ணாததுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அகைன் செய்யாதீங்கன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. fourth one செய்யுங்கன்னு சொன்னாங்க, இங்க செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? செய்யாத ரெண்டுமே imperative sentence தான். Right? Then sixth one. Kindly be silent for a few minutes. கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருங்கன்னு சொல்றாங்க. ரைட்டா? So ஒருத்தவங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க, சைலண்டா இருங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. So this is also imperative. Okay, ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செய்யுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதப்போ அது imperative sentence. Next one. Sorry, I can't do anything more in this matter. இதுல என்னால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. டிக்ளேர் பண்றாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஓகே, so this is declarative. The eighth one. Do you know this lady's name? இந்த லேடியோட நேம் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்ப question கேக்குறாங்க. question கேட்டாலே this is interrogative sentence. The ninth one. How kind she is. அவங்க எவ்வளோ கைண்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. feelings, expressing feelings of intensity. Okay, so this is exclamatory. Okay, then 10th one. I do not know how to solve this problem. எனக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. ஓகேவா? டிக்ளேர் பண்றாங்க. So this is declarative sentence. Okay, shall we move on to the next exercise? Yes, the next exercise is change the following sentence. Nothing ma. Imperative கொடுத்திருந்தா அதை interrogative, interrogative கொடுத்திருந்தா imperative. Change பண்ண போறோம். ஒரு kind of sentenceல இருந்து இன்னொரு kind of sentence நாம என்ன செய்ய போறோம்? Change பண்ண போறோம். ஓகேவா? See the first one. Yes, before that, see the formula. Declarative imperative sentence na subject first வரணும், verb வரணும், next remaining வரணும். ஓகேவா? Rest of the sentence அதான் remaining நான் கொடுத்திருக்கேன். Exclamatory அப்படின்னா question word first வரணும், then remaining sentence ஓட remaining part other than subject and verb. Subject verb lastல வரும். ஓகேவா? Then interrogative verb first, subject second, remaining rest of the sentence. ஓகேவா? So declarative, imperative, interrogative ரெண்டுமே ஒரே விஷயம் மட்டும்தான் மாறுது.
டிக்ளரேட்டிவ் இம்பரேட்டிவ்ல சப்ஜெக்ட் verb அப்படி வரும். இன்ட்ராகேட்டிவ்ல verb first வரும், சப்ஜெக்ட் செகண்ட் வரும். ஓகேவா? அண்ட் எக்ஸ்கிளமேட்டரியில பார்த்தோன்னா question word முதல்ல வந்துடணும். அதுக்கப்புறமா ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் பிளஸ் verb. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. she is a poor speaker. என்ன பண்ண சொல்லிருக்காங்க? எக்ஸ்கிளமேட்டரியில மாத்த சொல்லிருக்காங்க. ஓகேவா? அட்ஜெக்டிவ்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணனா how அப்படி யூஸ் பண்ணோம். ஓகே, here poorன்றது adjective. so adjective வந்ததுனால எக்ஸ்கிளமேட்டரிக்கு நம்ம என்ன வெர்ப் வேர்ட் யூஸ் பண்ணனும்? how யூஸ் பண்ணனும். ஓகேவா? how. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ரிமைனிங் பார்ட் எது இங்க? poor speaker. how poor speaker, subject she, verb is. how poor speaker she is. yes, முதல்ல question word வந்துருச்சா? next remaining things வந்துச்சா? அடுத்து subject, அடுத்து verb. அப்போ நமக்கு தெரிய வேண்டியதுலாம் எது சப்ஜெக்ட் எது வேர்ப்னு தெரிஞ்சா போதும், ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் நம்ம ஈஸியா மாத்திடலாம். கிளியராமா? செகண்ட் ஒன், வாட் யா பியூட்டிஃபுல் கார்டன். ஏதோ மாத்த சொல்லியிருக்காங்க, டிக்ளரேட்டிவா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ டிக்ளரேட்டிவோட ஃபார்மேட் பாருங்க, சப்ஜெக்ட் verb அதுக்கப்புறமா ரிமைனிங் வரணும். ஓகே, here the subject is yes garden தான் சப்ஜெக்ட். So the answer is the garden is very beautiful. Okay, then third one, it was a terrible tragedy. என்னவா மாத்த சொல்லிருக்காங்க? எக்ஸ்கிளமேட்டரியா மாத்த சொல்லிருக்காங்க. So எக்ஸ்கிளமேட்டரியா மாத்தும்போது என்ன பண்ணா question word யூஸ் பண்ணனும். question word என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இங்க what யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? what a terrible tragedy it was. according to the sentence நம்ம question word யூஸ் பண்ணனும். ஓகேவா? how what தான் வருமே மேக்ஸிமம். so what a terrible tragedy, it subject, was verb. ஓகேவா? then fourth one, ஓகேமா? next one, yes you have been to the market. என்ன சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க? நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஓகே, நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னா நெகட்டிவ் மீனிங் வர மாதிரி மாத்தணும். ஓகேவா? நெகட்டிவ்னா நாட் யூஸ் பண்ணா போதும். so how the question would be formed, just see the formula. verb plus subject plus remaining. என்ன வரணும்? first verb வரணும், then subject, then only remaining. verb here is have. okay, நெகட்டிவ்ன்றதுனால not யூஸ் பண்ணிக்க போறோம். haven't, subject என்னன்னு பாருங்க, you. haven't you been to the market? பாருங்க, haven't you been to the market? லாஸ்ட்ல question mark போட்டாச்சு. then fifth one, it is dangerous to drive when one is sleeping. ரொம்ப ஈஸி. என்னன்னா சப்ஜெக்டிவ் verb இன்டர்சேஞ்ச் பண்ணாலே போதும். it isன்றது verb, itன்றது subject. so is it dangerous to drive when one is sleeping? okay, then sixth one, he sings very well. அவன் சூப்பரா பாட்டு பாடினான். then எக்ஸ்கிளமேட்டரியா மாத்த சொல்லிருக்காங்க. அப்ப how இல்ல what யூஸ் பண்ணோம். இங்க என்ன யூஸ் பண்ணனும்? how தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? how well he sings. பாருங்க, yes how well he sings. then next one, yes you can rid of all this junk. junkனா டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்ஸ் தான் சொல்லுவாங்க, ஜங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ என்ன இம்பரேட்டிவா மாத்த சொல்லிருக்காங்க? you must avoid the junk food. junk food என்ன செய்யணும்? நீங்க அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? இம்பரேட்டிவா மாத்தியாச்சு. இம்பரேட்டிவ்னா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். சோ இம்பரேட்டிவ். எய்த் ஒன், how short she is. எக்ஸ்கிளமேட்டரியா இருக்கு, அது என்னவா மாத்த சொல்லிருக்காங்க? டிக்ளரேட்டிவா மாத்த சொல்லிருக்காங்க. டிக்ளரேட்டிவ்னா she is short, அவ்வளவுதான். she is very short. then ninth one, nobody will take him seriously. யாருமே அவனை சீரியஸா எடுத்துக்கல. அப்போ யாராவது அவனை சீரியஸா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு क्वेश्चन நம்ம மேக் பண்ணோம். ஓகேவா? will anybody take him serious? nobodyன்றது என்னவா மாறிடுச்சுங்க? anybody. will anybody take him serious? ஓகேமா? next one, this is the last one. yes I cannot believe that you dare talk to me like that. என்னால நம்ப முடியல நீ அப்படி தைரியமா என்கிட்ட பேசினதா அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சோ இது எப்படி எக்ஸ்கிளமேட்டரியா மாத்தலாம்?
how dare you talk to me like that? உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட நீ அந்த மாதிரி பேசுன? ஓகேவா? With this, our lesson 16 sentence kinds based on function gets over. ஓகேவா? இந்த லெசன்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுலாம் ஒண்ணுதான். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ் மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கா மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்டாப் தான் 3 சென்டென்சஸ்க்குமே வரும். பட் சேஞ்சஸ் இருக்கும். டிக்ளரேட்டிவ்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். தென் ஆப்டேட்டிவ்னா இது நடக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்றது இல்ல ஆசைப்படுறது ஆப்டேட்டிவ். ஒருத்தங்களை செய்யாதன்னு சொன்னா அது இம்பரேட்டிவ். ஓகே, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபீலிங்ஸ் காமிச்சா அது எக்ஸ்க்ளமேட்டரி. தென் கொஸ்டின் கேட்டா அது இன்ட்ராகேட்டிவ். ஓகே, தென் ஒரு சென்டென்ஸ்ல இருந்து இன்னொரு சென்டென்ஸ் சேஞ்ச் பண்றது எப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ சென்டென்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். ஜஸ்ட் சப்ஜெக்ட்னா எது, வேர்ப்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, sentence kinds based on function gets over. And thank you so much. In the next class we will discuss about the next lesson. Okay, thank you.